பஸ் ஸ்டாண்டிலிருந்து வீட்டிற்கு நடக்கும்போது ரவி தாத்தாவையே நினைத்து கொண்டு வந்தான். பார்த்து 4 மாதம் ஆகிறது, எப்படி இருக்கிறாரோ. ரவி வீட்டில் நுழைந்த போது வீடு அமைதியாக இருந்தது. வராண்டாவில் தாத்தாவை காணவில்லை. கொள்ளையிலிருந்து தண்ணீர் கொட்டும் சப்தம் மட்டும் கேட்டது. கொண்டு வந்த பையை ஓரமாக வைத்துவிட்டு ரவி கொள்ளைக்கு சென்றான். அம்மா அங்கே துணி துவைத்து கொண்டிருந்தாள் என்று தான் சொல்ல வேண்டும். ரவி வந்ததை அவள் கவனிக்கவே இல்லை. ரவி மெதுவாக அம்மா என்றான். ரவியை பார்த்தவுடன் அவள் முகம் மலர்ந்தது. வியர்வையில் முகத்தின் மஞ்சள் மினுமினுத்தது. 4 மாதங்களுக்கு முன்பு பார்த்தபோது அம்மா நன்றாக தான் இருந்தாள். இப்போது கொஞ்சம் இழைத்திருப்பது போல அவனுக்கு தோன்றியது என்று தான் சொல்ல வேண்டும். நீ வரேன்னு சொன்னதையே மறந்துட்டேன் ரவி என்றாள் சோர்ந்த குரலில். சரிவா, முதல்ல காஃபி குடி, அப்புறமா குளிச்சுட்டு சாப்பிடலாம் என்று சொன்னார். அப்பா எங்க காணோம் என்றான் ரவி. அவர் காலையிலேயே ஆபீஸ் போயாச்சு. எது எப்படி இருந்தாலும் அவர் வேலை அவருக்கு என்றால் அலுப்புடன் என்று தான் சொல்ல வேண்டும். ரவி திடீரென்று ஞாபகம் வந்தவன் போல, தாத்தா எங்கே, வராண்டாவில் காணமே என்று மீண்டும் அவளிடம் கேட்டான். இருக்காரு உங்க தாத்தா, யாரும் கடத்திக்கிட்டு போயிடல, போய் குளிச்சுட்டு வா சாப்பிடலாம் என்று சொன்னால் காரமாக. ரவி அதற்கு மேல் பேசாமல் குளிக்க போனான். அம்மாவின் பேச்சை கேட்ட பிறகு ஏனோ ரவிக்கு தாத்தாவை உடனே பார்க்க வேண்டும் என்று தோன்றியது. முன்பெல்லாம் தாத்தாவின் நாளின் பெரும் பொழுது வராண்டாவில் தான் இருப்பார். இப்போது தாத்தாவுக்கென்றே தனியாக கட்டப்பட்ட முன்புற அறையின் தாத்தா கட்டிலில் படுத்திருந்தார். அறையின் கிரில் கதவு பூட்டப்பட்டிருந்தது. குளித்துவிட்டு வந்த ரவி அந்த அறையின் வாசலில் நின்று கம்பி வழியாக அறைக்குள் பார்த்தான். தாத்தா ஆழ்ந்த உறக்கத்தில் இருந்தார். எலும்பும் தோளுமாக மட்டுமே இருந்தது. கன்னங்களில் குழி ஆழமாக இருந்தது. உடம்பில் ஆங்காங்கே காயங்கள் தெரிந்தன. அறையில் டெட்டால் நாற்றம் அதிகமாக இருந்தது. அதற்கு மேல் ரவியால் அங்கே நிற்க முடியவில்லை. மீண்டும் உள்ளே வந்த ரவி, பாவம் தாத்தா, உடம்பெல்லாம் காயம், பார்க்கவே பரிதாபமா இருக்கு என்றான். அவ்வளவுதான் ஆரம்பித்து விட்டார் அம்மா. ஆமா, உனக்கு மட்டும் இல்லை, வர்றவங்க போறவங்க எல்லோருக்கும் அவரை பார்த்தாதான் பாவமா இருக்கு. என்னை பார்த்து யாருக்கும் பாவமா இருக்கு, என்னை பார்த்தா யாருக்கும் பாவமாவே இருக்காது. என் கஷ்டம் யாருக்கு தெரியுது? உங்க தாத்தா என்னெல்லாம் செய்யறாரு தெரியுமா? கொஞ்ச நேரம் சும்மா இருக்காரா? மூச்சு வாங்கியது. சட்டென்று எழுந்த ரவி அம்மாவின் கையை பிடித்து கொண்டான். ப்ளீஸ்மா உட்காருங்க, ஏதோ தெரியாம சொல்லிட்டேன் என்று அவளிடம் அவன் சொன்னான். அம்மா சிறிது நேரம் அமைதியாக இருந்தாள். பிறகு தனிந்த குரலில் ஆரம்பித்தாள் என்று தான் சொல்ல வேண்டும். நான் என்ன செய்யறது ரவி, நீயே சொல்லு. எனக்கும் 50 வயசு தாண்டியாச்சு. உங்க அப்பா காலையில 8 மணிக்கெல்லாம் கிளம்பி ஆபீஸ்க்கு போயிடுறாரு. அவருக்கு தேவையானதை செய்துட்டு அப்புறமா உங்க தாத்தாவை கவனிக்கணும். குளிக்க வச்சு துணி மாத்தி சாப்பாடு ஊட்டி இதையெல்லாம் செய்து முடிக்கிறதுக்குள்ள எனக்கு போதும் போதும்னு ஆயிடுது என்று அவள் பொறிந்து தள்ளினாள். யாரையாவது வேலைக்கு வச்சுக்கலாம்ல என்று சொன்னான் ரவி. வேலைக்கா? யாரு வரா? நகரத்துல கூட இப்ப வேலைக்கு ஆள் கிடைப்பாங்க, கிராமத்துல கிடைக்க மாட்டாங்க. அப்படியே வந்தாலும் கொஞ்ச நாள் வருவாங்க, அப்புறம் 100 நாள் வேலை, அங்க வேலை இங்க வேலைன்னு போயிடுவாங்க. காசையும் கொடுத்துட்டு வேலையும் நாம தான் செய்யணும் என்று அவள் அழுத்து கொண்டாள். ரவிக்கு என்ன சொல்வது என்றே தெரியவில்லை. அம்மாவின் கஷ்டமும் அவள் இழைத்திருப்பதின் காரணமும் அவனுக்கு புரிந்தது என்று தான் சொல்ல வேண்டும். ரவிக்கு அம்மாவின் கஷ்டம் புரிந்த அதே வேளையில் தாத்தாவையும் தொல்லையாக நினைக்க முடியவில்லை. அம்மா ரவியை சாப்பிட கூப்பிட்டாள். ரவி சாப்பிட அமர்ந்தான். 4 மாதங்களுக்கு பிறகு அம்மாவின் சமையல் சாப்பிட போவது மகிழ்ச்சியாக இருந்தது அவனுக்கு என்று தான் சொல்ல வேண்டும். 12ஆம் வகுப்பு படிக்கும் வரையில் ரவி தன் கிராமத்திலேயே படித்தான். கல்லூரிக்கு போன பிறகுதான் ஹாஸ்டல் வாழ்க்கை. அதுதான் அம்மா சமையலின் அருமையை புரிய வைத்தது. 2 வாய் சாப்பிட்டிருப்பான். வெளியில் கிரில் கதவு தடதடவென்று அடிக்கும் ஓசை கேட்டது. சாப்பிடுவதை நிறுத்திவிட்டு ரவி வெளியில் ஓடினான். வெளியில் தாத்தா கிரில் கதவை தன்னால் முடிந்த மட்டும் ஆட்டி கொண்டிருந்தார். அங்கேயே சிறுநீரும் மலமும் கழித்திருந்தார் என்று தான் சொல்ல வேண்டும். ரவி வீட்டுக்குள் ஓடினான். சாவியை எடுத்துக்கொண்டு வந்து கதவை திறந்தான். தாத்தாவை வெளியில் அழைத்து கொண்டு வந்து விட்டான். தண்ணீர் கொண்டு வந்து அறையை சுத்தம் செய்தான். பிறகு தாத்தாவை சுத்தம் செய்து உடையை மாற்றி நாற்காலியில் அமர வைத்தான்.
அம்மா ரவியை பாவமாக பார்த்தாள் என்று தான் சொல்ல வேண்டும். வா, வந்து சாப்பிட்டு தூங்கு. ஊர்ல இருந்து வந்ததே உனக்கு அலுப்பாய் இருக்கும் என்றால் ரவிக்கு சாப்பிடவே பிடிக்கவில்லை என்று தான் சொல்ல வேண்டும். இல்லை வேண்டாமா, கொஞ்ச நேரம் படுத்துக்கிறேன், அப்புறமா பார்த்துக்கலாம் என்றபடியே படுக்கைக்கு சென்றான் என்று தான் சொல்ல வேண்டும். ரவிக்கு தூக்கமே வரவில்லை. போன தடவை ரவி வந்திருக்கும் போதும் தாத்தா மோசமாக தான் இருந்தார். அவருக்கு நினைவுகள் சரியில்லாமல் போய் 3-4 வருடங்கள் ஆகிவிட்டன. டாக்டரிடம் காட்டிய போது 80 வயதாகுதுங்கிறீங்க, இது மறதியால் ஏற்படுற ஒரு நோய், வயதான சில பேருக்கு இப்படிதான் இருக்கும், அதுக்கு அல்சைமர் என்று பேர், இதுக்கு மருத்துவம் கிடையாது என்று சொல்லிவிட்டார். தாத்தாவிற்கு ரொம்ப பழைய விஷயங்கள் மட்டுமே ஞாபகம் இருந்தது. நிகழ்காலம் அவர் நினைவில் இல்லை. தாத்தா தானாக எதையாவது பேசிக்கொண்டும் செய்து கொண்டும் இருப்பார். இப்படிதான் ஒரு முறை அப்பாவின் நண்பர் வந்திருந்தார். அப்பா வழக்கம் போல ரவியை பற்றி குறை சொல்லி கொண்டே இருந்தார். அந்த நேரம் பார்த்து உள்ளே வந்த தாத்தா தன் மனைவியிடம் பேசுவது போல, நம்ம பிள்ளைய சொல்றியா, அவனை நம்பி ஒரு பிரயோஜனமும் இல்லை, அவன் எங்க உருப்பட போறான் என்று சொன்னார். வந்திருந்த நண்பர் சிரித்து விட்டார். அப்பாவின் முகம் அசடு வழிந்தது என்று தான் சொல்ல வேண்டும். இன்னும் போகாம இருந்துகிட்டு ஏன் என் உயிரை வாங்குறீங்க? அம்மாவின் குரல் ஓடிக்கொண்டிருந்த ரவியின் சிந்தனையை நிறுத்தியது. எழுந்து வெளியில் ஓடினான். தாத்தா வாசலில் வீட்டின் முன்புறம் வைக்கப்பட்டிருந்த செடிகளை வேரோடு பிடுங்கி போட்டிருந்தார். அம்மா அவர் அருகில் கோபமாக நின்றிருந்தார். ரவியை பார்த்ததும், ஏன் இவரை வெளியில் விட்ட? இதுக்கு தான் எப்போதுமே கதவை பூட்டியே வச்சிருக்கேன் என்று கத்தினார். ரவி எதுவும் பேசாமல் தாத்தாவிடம் சென்றான். கையை பிடித்து அழைத்து கொண்டு வந்து நாற்காலியில் அமர வைத்தான். தாத்தா எதுவும் புரியாமல் குழந்தை போல அவனையே பார்த்து கொண்டிருந்தார் என்று தான் சொல்ல வேண்டும். ரவிக்கு கண் கலங்கியது. முன்னெல்லாம் தாத்தா எப்படி இருப்பார்? அவர் கட்டியிருக்கும் வேட்டி அப்படி ஒரு வெள்ளையாக இருக்கும். ஓயாமல் எதையாவது செய்து கொண்டே இருப்பார். வீட்டு கொள்ளையிலிருந்த பல மரங்கள் அவர் நட்டவைதான். ஏன் இந்த வீடு கட்டும் போது கூட அவர் என்னமாய் கஷ்டப்பட்டார். சிமெண்ட் மூட்டைகள் அடுக்கி வைக்கப்பட்ட இடத்தில் அவைகளுக்கு நடுவே அந்த சூட்டையும் பொறுத்து கொண்டு காவலுக்கு படுத்துக் கொள்வார். எத்தனையோ முறை அப்பாவுக்கு பண உதவி செய்திருக்கிறார். அது மட்டுமா, ரவி எத்தனை குறும்பு செய்தாலும் பொறுத்து கொள்வார். பள்ளிக்கூடம் செல்ல அடம் பிடித்து ஓடுபவனை பிடிக்க வருபவரை கல்லை எடுத்து அடிப்பான். சிரித்து கொண்டே வந்து பிடித்து கொள்வார் தாத்தா. தாத்தாவுக்கு பழைய விஷயங்கள் மட்டுமே நினைவில் இருக்க, மற்றவர்களுக்கு பழைய விஷயங்கள் சுத்தமாக நினைவில்லை. தாத்தா இன்று பிரயோஜனமில்லாதவர், எல்லோருக்கும் சுமை. ஏன், அவருக்கே அவர் சுமை. ஏதும் அறியாத குழந்தை போல பரிதாபமாக அவர் பார்த்த பார்வை நினைவில் நின்றது. அம்மா ஏன் இப்படி கத்துகிறார்? ஏன் அவரை வெளியில் உட்கார வச்சிருக்க? உள்ளார வச்சு பூட்ட வேண்டியது தானே? வெளியில விட்டா இன்னும் எதையாவது செய்து தொலைக்க போறார் என்று சொன்னான். ரவி அம்மாவை தீர்க்கமாக பார்த்தான். அம்மா, இன்னைக்கு நாம சந்தோஷமா இருக்கோம்னா அதுக்கு தாத்தா தான் காரணம். பழச மறந்துடாதீங்க. நான் இங்க இருக்கிற வரைக்குமாவது அரை கதவை பூட்டாம விடுங்க. அவர் எதையும் செய்திடாம நான் பார்த்துக்கிறேன். என்னோட அறியாமையை பொறுத்துக்கிட்டவர் அவர். இந்த முடியாத காலத்தில் அவரை பொறுத்துக்கிறது நம்மோட கடமை இல்லையாமா? ப்ளீஸ்மா, அவரை அடைச்சி வைக்க வேணாம் என்று அவன் சொன்னான். அதற்குள் குரல் உடைந்து கண்கள் கலங்கி கண்ணீர் கண்களை தாண்டி கொண்டிருந்தது என்றான்.